ஒரு கல்லூரியில் ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடந்ததுதான், பாட்டு போட்டி. அப்போது அது ஒரு ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். அது வந்து ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. மற்ற மதங்களை குறித்து அங்கே பாடக்கூடாது, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போது எனக்கு ஒருவர் சொன்னதே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணாங்களா, ஒரு பையன் போயிட்டு, ஒரு கிறிஸ்தவ பையன் போனானா. படிக்கிறது எல்லா பிள்ளைங்க தான் படிக்கும் இல்லையா. கிறிஸ்தவ பையன் போயிட்டு அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சொன்னானா, சார் நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார். பிரின்ஸ்பால் பார்த்தாராம், இவன் கிறிஸ்தவ பையன், இது ஹிந்து மேனேஜ்மெண்ட்டுடைய காலேஜ், இவனை கொண்டு விட்டுட்டு இவன் எதையாவது பாடிட்டானா நம்மளை பிடிச்சிக்குவாங்க. அதனால் இவனை முதல்ல கேட்போம், நீ என்ன பாட்டு பாட போகிற அப்படி என்கிட்ட பாடி காட்டு, நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன பாடினான். அவன் பாடினா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடினான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடினான். சார் சொன்ன, டேய் இப்போதானே சொன்னேன், யாரை பற்றி இயேசுவை பற்றி பாடக்கூடாது சொன்னல. சார் நான் இயேசுவை பற்றியே பாடலையே சார், நான் பரிசுத்தர்னு தானே பாடினேன். டேய் யாருக்கிட்டடா சொல்கிறேன், இந்த உலகத்தில் பரிசுத்தர்னு சொன்னா அவர் ஒருவர் மாத்திரம் தானடா, அவர் மட்டும்தானடா, வேற யாருக்குமே பரிசுத்தர்னு பேர் இல்லை, பரிசுத்தர்னு பேர் இல்லை. அதனால நீ பரிசுத்தர்னு சொன்னா அது இயேசுவை தான் குறிக்கும்.